ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நம்ம சுந்தரகாண்டத்தில் சீதையை ஆஞ்சநேயர் பார்த்ததை பார்த்தோம். அப்போ இப்படிப்பட்டவ இங்கே கஷ்டப்படுறாளே, இவ இவ்வளோ காந்தி உடையவளாக இருக்காளேன்னுட்டு ஹனுமார் நினச்சிக்கிறத பார்த்த நாம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். கருத்த மேகங்களுக்கு நடுவில் தோன்றி மறைகிற பூர்ண சந்திரன் போல சீத்தை காணப்பட்டா அந்த அரக்கிகளுக்கு மத்தியில்ன்னு சொல்கிறாரு ஆஞ்சநேயர். அதிக செல்வாக்குள்ள விதேகராஜ வம்சத்தில் பிறந்தவ, எல்லாரும் கொண்டாடுபடியான நடத்திய உடையவ, பிரம்மஞானியான ஜனகரனுடைய புத்திரி, சோகத்தினால பீடிக்கப்பட்டு காந்தியற்றவளா, அழுக்கடைஞ்ச தலைமயிரோட புண்ணியம் நசித்து ஆகாசத்துலேருந்து பூமியில் விழுந்த நட்சத்திரத்தை போன்றவளாக இருக்காளே, பதிவிரதா தர்மத்தில் அனுஷ்டிக்கிறதுல பெயர் பெற்றவளாச்சே, பர்த்தாவை பார்க்க அதிர்ஷ்டம் இல்லாதவளாக இருக்காளேன்னு நினச்சிக்கிறார் ஆஞ்சநேயர். தான் இடத்துலேருந்து பிரிக்கப்பட்டு சிம்ஹத்தால் பீடிக்கப்பட்ட ஒரு பெண் யானையை போல தான் ஜனங்கள்கிட்ட விட்டு பிரிஞ்சு ராவணனால் சிறையில் வைக்கப்பட்டவளாக இருக்காளேன்னு நினச்சிக்கிறார் ஆஞ்சநேயர். இப்படியெல்லாம் அவர் மரத்திலிருந்து சீத்தையை பற்றி நினச்சின்னு இருக்கும் பொழுது அந்த விருட்சத்திலேயே மறைஞ்சுட்டு இருக்க ஆரம்பித்தார். அப்படியெல்லாம் அவர் இருக்கும் பொழுது அந்த அசோக வனத்துக்கு வரார். திருப்பி சீத்தையை எங்கே இருக்கான்னு பார்க்குறார். பார்க்கும் பொழுது ராத்திரி காலம் ஆயிடுறது. இரவின் பிற்பகுதியில் பிராமண ராட்சசர்களின் வேத கோஷத்தை கேட்டார். அப்போ ராட்சசேஸ்வரன் விழிச்சுண்டதையும் பார்த்தார். பூமால வஸ்திரங்கள் ஆபரணங்கள் நடுவே எப்பயும் தான் மனசில் குடிக்கொண்டிருக்கிற சீத்தையின் இடத்துல ஆசையோடு அவகிட்ட போக நினச்சார். அவர் சுபாவத்திலே கொழுப்படைஞ்சவனாக இருக்கக்கூடியவர் ராவணர். சீத்தையின் இடத்துல ரொம்ப ஆசை வச்சவராக இருக்கார். இப்படியெல்லாம் அவர் சீத்தை கிட்ட போய் பார்க்கணும் அவளை அப்படின்னு நினச்சிக்கிறார். நினைக்கும் பொழுது ராவணன் வில்ல தரிக்காத வந்த மன்மதனை போல அப்போ திகழ்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சுத்தமான அவனுடைய உத்திரியம் கழன்று இருந்த தோல் வலையில் மாட்டின்னு இருந்தது. அதை விளையாட்டாக இழுத்துண்டே நடந்துட்டு இருந்தார் ராவணர். அப்படி பலம் பராக்கிரமம் முதலிய குணங்களில் ஒப்பற்றவனாக இருந்தார் அவர். பிறரால் செய்யக்கூடாத காரியங்களை கூட செஞ்சு முடித்தவராக இருக்கார் அந்த ராட்சசனை நினச்சி பார்க்குறார் ஆஞ்சநேயர். அந்த மரத்தில் உட்காந்துட்டே உத்து பார்க்குறார் ராவணனுடைய பராக்கிரமத்தை. அவனுடைய பத்னிகள் ரூபத்துலேயும் அழகுலையும் காந்தியிலையும் சிறந்தவங்களாக இருக்கிறதையும் விலாசமாக நடந்துன்னு வரதையும் பார்க்குறார். அப்போ மகாவீரனான ராவணன் இவன் தான் நிச்சயிச்சுக்கிறார். மேலும் நடக்கிற காரியங்களை நன்னா பார்க்கணும்னுட்டு அந்த கீழ்கிளையில் இறங்கிண்டு வாயுபுத்திரனான அவர் பலத்திலையும் வேகத்திலையும் காந்தியிலையும் சிரேஷ்டமானவராக கருடனை போன்றவருமான அந்த ஆஞ்சநேயர் அவனுடைய தேஜஸுக்கு எதிராக அவரால் நிற்க முடியலையாம். அதனால் சகல மாயைகளுக்கும் நிதியான ராவணனுக்கு எதிரில் நம்ம சூக்ஷ்ம ரூபம் பிரயோஜனம் இல்லைன்னுட்டு இலைகளும் புஷ்பங்களும் அடர்ந்த மரக்கரலைகளில் மறைஞ்சுன்றார் ஆஞ்சநேயர். அப்போ சீத்தையை பார்க்க இச்சை கொண்டுண்டு ராவணன் அருகில் வரார். அருகில் வரும்பொழுது சகல ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ரூப யௌவனத்தில் நிகரில்லாத ராவணன் தாங்கிட்ட ஆசை கொண்டு தன்னை பார்க்க வர்றத பதிவிரதைக்குள்ள சிரேஷ்டமான அந்த ஜானகின்ற ராஜபுத்திரி பார்க்குறாங்க. பெரும் காற்றில் அடிக்கப்பட்ட இளம் வாழையை போல நடுங்கிறாங்க. உடனே துடைகளாலும் வயிற்றையும் கைகளையும் ஸ்தனங்களையும் மறைச்சுண்டு என்ன நேரமோன்னு கண்ணீர் சொரிய உட்கார்ந்துருந்தாங்க அந்த சீத்தை. ராவணனும் சமீபத்தில் ராட்சசிகளுக்கு நடுவில் சீத்தை உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறார். சமுத்திரத்தில் மூழ்கும் கப்பலை போன்ற அவள் துக்கத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிறதையும் ராவணன் பார்க்குறார். வெறுந்தரையில் ஆசனம் இல்லாமல் சகல பூஷணங்களையும் தரிக்க தகுந்தவளாக இருந்தும் எந்த ஒரு ஆபரணமும் இல்லாமல் அழுக்கையே ஆபரணமாக அணிஞ்சுண்டு பூமியில் வெட்டி தள்ளப்பட்ட மெரக்களை போல நிற்கிற சீத்தையை அப்போ ராவணன் பார்க்குறார். அப்போ அப்படிப்பட்ட சீத்தை கிட்ட ராவணன் கபட வார்த்தைகளால் பலவிதமாக சீத்தையை மயக்க பார்க்குறார். அப்போது அவள் அழுதுண்டு தான் இருக்கா. தன் பர்த்தா அனுஷ்டிக்கிற தர்மத்தையே தானும் அனுஷ்டிச்சுண்டு துக்கத்தால் தவிச்சுன்னு இருக்க சீத்தை கிட்ட மயக்கிற வார்த்தைகளை பேசுகிறாரு இந்த ராவணன். தான் அபிப்பிராயத்தையும் வெளியிடுறார். அவ்வளோ மகா பதிவிரத்தையாக இருக்கா. சகல லோகங்களையும் தான் தவத்தின் மகிமையாக நாசம் செய்யக்கூடியவளாக இருக்கா சீத்தை. அப்போ ராவணன் சொல்கிறார், உன் மேலே நான் ஆசை வச்சுருக்கேன், என்கிட்ட தயவு செய். நீ ஏன் என்னை கண்டு பயப்படுற? இங்கே மனுஷர்களாவது இஷ்ட ரூபத்தையாவது எடுக்கக்கூடிய ராட்சசர்களாவது உன்னுடைய பயத்தை உண்டு பண்ணக்கூடியவா யாரும் கிடையாது. ஸ்திரீகளை பலாத்காரமாக கொண்டு வர்றதும் அவளை சேர்றதும் ராட்சசர்களுக்கு ஸ்வதர்மம் தானே, இதில் சந்தேகம் உண்டான்னு கேட்குறார் ராவணன்.
இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமः.